நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு அனைவருமே பிளே தமிழ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா வாழணுமா, பிளே தமிழ பார்க்கணும். ஏன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாராருங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையுடைய வரலாறே மாறும். பாத்துங்க, பிரம்மாண்டத்துக்கு ராகு பகவான், பெருகொண்ட பணத்துக்கு ராகு, சுக்கிர பகவான் திடீர் ராஜயோக கடவுளை சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படும். நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் எப்படி இருக்குது. அனைவருமே எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிளே டைம்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிரபானம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேகமா வர்றாங்க, டக்குன்னு அள்ளி யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த ராகு கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய அளவுல சாதிக்கும்னா ராகு பகவான் தான் வேணும். அப்படிப்பட்ட இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துளாராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துளாராசி. எப்போதுமே பாருங்க, துளாராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. துளாராசிக்காரங்க எப்படி ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை எப்படா சீக்கிரம் போய் முடிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசினா அந்த துளாராசி மட்டும்தான். இந்த ராசியுடைய தன்மை இப்படிதான் இருக்கும். சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கணும், ஒரு வேலையை ஒரு பொறுப்பா பார்க்கணும். இதான் துளாராசிட்ட பிடிச்ச விஷயமே. போய் கடமைக்கு போய் ஒரு வேலை பார்க்கணும் அவசியம் எங்கள்கிட்ட கிடையாது. நல்லா பாருங்க, இந்த ராசிக்காரங்க எல்லாமே உழைக்கக்கூடிய நபருங்கிறாங்க. துளாராசியை பிறந்தா எல்லாமே உழைப்புல இவங்க மாதிரி யாரும் அடிச்சுக்க முடியாது. பயங்கரமா உழைக்கக்கூடிய குணமும் தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நிறைய துளாராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கரெக்டா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை இருக்கு பாருங்க. 24 நாள் இந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் நட்பு கிரகத்தோட ராகுவோட சேர்ந்திருக்காரு. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா ராகு இருந்தாதான் சாதிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மனிதனை மேலே ஏத்துறது ராகு தான், கீழே இறக்குறது ராகு தான். சில பேர் ராகு தசையில பாருங்களே, அள்ளி கொடுத்துச்சியா கடைசியில பிடிக்கிருச்சு அப்படிம்பாங்க. எல்லா கிரகமுமே டக்கு டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 2 கிரகம் தான், ராகு சுக்கிரன் மட்டும்தான். அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. துளாராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கும் இது எப்படிப்பட்ட யோகம்னு கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை கஷ்டத்தை தூக்கி போட்டுறணும். யாருமே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கோம். கர்மானா ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள், இத்தனாம் தேதி பிறந்து இத்தனை நேரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது மாதிரி நீங்கள் போகணும், இதில் போகக்கூடாது, இந்த தொழில் பண்ணணும், இப்படிப்பட்ட மனைவி வரும், இப்படிப்பட்ட கணவர் வருவார், இத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்கள் பெரிய அளவுக்கு உலகம் அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் போவீங்க, இந்த வயசுக்கு அப்புறம் ரொம்ப தடுமாற்றத்தை வைப்பீங்க, இந்த செலவு வரும், மருத்துவ செலவு இது மாதிரி உங்களுக்கு வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து துளாராசிக்காரங்க. இப்போ ஏன் இதுக்கு முன்னாடி நான் பார்க்க சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி பாருங்கள், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கேஸு, பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சான்னு கேட்டு பாருங்கள். கேட்டு பாருங்கள். நீங்கள் துளாராசி சும்மா கேளுங்க, ஆமாம் பாருங்க. உங்கள் வீட்டில் யார் துளாராசி இருந்தாலும் சரி, ஒரு குழப்பம் இருந்துச்சா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சா, எனக்கு வேலை உதவியத்தில் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு வீடு இடத்துல பிரச்சனை இருக்குது, எனக்கு தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு நிறைய விஷயத்தை சொல்கிறது யாரும் துளாராசியாக கண்டிப்பாக இருப்பாங்க. படிப்பு கல்வி சரியாக அமையலை, எனக்கு கடன் பகை அதிகமாக இருக்குது, வழக்குகள் நிறைய இருக்குது, எதிரி தொந்தரவு நிறைய இருக்குது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிறைய இருக்குது, நினச்ச வேலை கிடைக்கல, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் வீட்டில் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், எப்படி ஒரு 4 மாதம் நான் வீட்டில் இருக்கிறேன், படிப்புகள் சரியாமையில், உடம்பு ஆரோக்கியத்தில் எனக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, நீங்காத தொந்தரவு, இப்போ உடம்புல இடையில எனக்கு ஒரு மருத்துவ செலவு செலவு நான் கடுமையாக பார்த்தேன், தாய் தந்தைகிட்ட ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு, நான் குழந்தைகளுக்கு நிறைய செலவை பார்த்தேன்,
இது எல்லாமே துளாராசிக்கு இருந்திருக்கும். வரவை விட செலவுகள் அதிகமாக இந்த 2 மாதம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதை கேட்டால் இதில் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசி. இப்போ ஏன் எல்லாமே மாறுது தெரியுமா? எல்லா கிரகம் போய் 5ஆம் இடத்துல போய் 1 கூடி 11ஆம் இடத்துல லாபத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ கடன் வந்தாலும் இப்போ அடைச்சிருவீங்க. எந்த பேங்க்கில் போய் லோன் கிடைக்குங்க. இதாங்க முதல் பலனை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். பெருங்கொண்ட பணம் கையில் கிடைக்க போகுது. எங்கேயாச்சும் கடனை கொடுத்து ஏமாந்துருந்தீங்களா? அந்த பணத்தை இப்போ போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் வல்லனை எனக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள அந்த பணம் வரும். பெருங்கொண்ட பணம், எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்கள் கையில் கிடைக்கும். ஒன்று பணமாக வரலாம், இல்லை நகையாக வரலாம், இல்லை பொருளாக வரலாம். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக சூப்பராக நல்ல யோகத்தில் இருக்குது. பார்த்துக்குங்க. துளாராசி கண்டிப்பாக நகை, பொன், பொருள் சேர்க்கை, லாபம், வருமானம் நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் பயங்கரமான வளர்ச்சிக்கு போவீங்க. என்ன காரணம்? எல்லா கிரகமும் சேர்ந்து 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்குதுங்க. உபஜய ஸ்தானத்தை பார்க்குதுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து வில்லங்க இருந்தால் கோர்ட்டு கேஸு எடுத்து கேஸு பிரச்சனை நடத்தினா இப்போ தீர்ப்பு வந்துச்சா வரலையா? இல்லை பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு வரப்போகுது ராஜா. அவங்களுக்கு சொத்து கிடைக்க போகுது. அம்மாவுடைய சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ இல்லை தாத்தாவுடைய ஏதோ ஒரு சொத்து உங்கள் கையில் கிடைக்கும். இது கன்ஃபார்ம். வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அது எந்த வழக்காக இருக்கட்டும், திருமண வழக்காக இருக்கட்டும், சொத்து வழக்காக, ஏதோ ஒரு கேஸு பிரச்சனை என் உடம்பு என் மேலே போட்டிருக்காங்கய்யா, அந்த வழக்கில் நான் ஜெயிப்பேன். நான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இப்போ வீடு கட்டுவேனா, இடம் வாங்குவேனா, பூமி வேணா, கண்டிப்பாக வீட்டு ஆடம்பர சொகுசு பங்களா, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா இருக்குது. பார்த்துக்குங்க. நான் இங்கே கெட்டதுக்கே நான் விட்டுருங்க. நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்குது. வீட்டில் சுபகாரியம், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகுங்க. காதல் திருமணமும் 2வது திருமணமும் கண்டிப்பாக கைக்குடி வரும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், ப்ரமோஷன் காத்திருக்கு. எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கோ, எத்தனை பேருக்கு சொந்த குடியுரிமை கிடைக்கிறதோ, கண்டிப்பாக மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கிடைச்சிரும். எல்லா கிரகம் 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக இங்கே கிடைக்கிது, இல்லைன்னா கிடைக்காது. அப்போ ஜாதகத்தில் நீங்கள் சுக்கிரபவன் ராகுபவன் மட்டும், ஏன்னா ராகு தான் வெளிநாடு கிரகம். அப்போ நீங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். வெளிநாட்டு வேலை பார்க்குற எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்கும். இங்கே வேலை பார்க்குற அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வுன்னு நீங்கள் போவீங்க பாருங்கள். அரசாங்க வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இல்லை புதுசாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உண்டு. இப்போ அப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யுது. துளாராசியை பொறுத்த புதுசாக தொழில் இப்போ ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக ஜாதபாது தசாபதினு இறங்கி அட்டிங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா சனிபவன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். செவ்வாய் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இடமோ பூமியோ வெளிநாட்டு பிசினஸ், வெளியூர் பிசினஸ் சூப்பராக இருக்கும். கமிஷன் அவர் நல்லாயிருக்கும். மெயினாக இரும்பு சம்மந்தோட வேலை, நெருப்பு சம்மந்தோட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து கொடுக்கல் வாங்க பிஸ்னஸ், நகரை வச்சுருக்கவங்க, வெள்ளிக்கடை வச்சுருக்கவங்க, ரெடிமேட் துறையில் பயன்படுத்திய நபர்கள், கெமிக்கல் ஃபீல்டில் உள்ள நபர்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்துக்கு. அப்போ துளாராசியை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல வரலை. எல்லாமே நல்லதாக நடக்குது. பார்த்துக்கு. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. இந்த ஒரு மாதம் மார்ச் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதுக்காண்டி அதிலே படத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. ஏன்னா எல்லா காலமும் 11ஆம் மாதம் லாபத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால சொல்கிறேன், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, லாட்ரி, விளையாட்டுத்துறை இதெல்லாம் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு கிடையாதுங்க. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது. பார்த்துங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு இந்த சுக்கிரன் ராகு இணைகிறது. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் என்னமா பாங்க, நீ தயவு செய்து எல்லாரும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு நல்லா இருக்க மட்டும் பார்த்துங்க. இப்போ நட்சத்திரம் பார்ப்பாங்க. முதல் நட்சத்திரம் எப்படி துளாராசி அவர்களுடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இவங்க எதுலையுமே தைரியமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற திறமை மட்டும் உங்கள்கிட்ட ரொம்ப உண்டு. ஆனால் நிறைய ஒரு போட்டி, போராட்டம், அவமான பிரச்சனை எல்லா கலக்கத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தாங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ஒரு ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுக்க முடியல. மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பார்த்துட்டாங்க சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இனிமேல் நல்லது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் வரும். என்ன சொல்லுங்கள், இப்போ ஏதோ ஒரு இடமோ பூமியோ வாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பாருங்கள், அந்த மனசில் அந்த எண்ணம் ஓடும் பாருங்கள். குடும்பத்துக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண உங்கள் மனசில் ஓடும் பாருங்கள். இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர் போகணும், இல்லை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், மீனாக கட்டிடத்துறை, அடுத்து நெருப்பு சம்மந்தோட வேலை, இந்த இரும்பு சம்மந்தோட எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ இந்த மைண்ட் தாட்டாக அதிகமாக உண்டு பண்ணும். அப்போ ஏதோ நல்ல விஷயம் இந்த சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்குது. இனிமேல் கெட்டதை மட்டும் யோசிக்காது. ஏன்னா சித்திரை நட்சத்திரம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேல் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். இந்த சுக்கிரன் ஆகும்போது நல்லா இருக்க மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக அந்த யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, திருமண சந்தோஷம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக அடைக்கும் பாருங்கள். அடுத்து இந்த சுவாதி நட்சத்திரத்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. பெரிய அளவு நம்ம சாதிக்கணும்டா, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும்யா,
ஒரு 10 பேருக்கு நம்ம வச்சு நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் சுவாதியில் பிறந்துட்டா. ஆனால் எல்லாமே ஒரு தடங்களாக போகுது, ஏமாந்து போகிறாங்களே. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்களே ஏமாந்துடுறாங்க, தடை தாமதம் எல்லாமே பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்? சுவாதியில் பிறந்தவங்க. இனிமேல் அந்த பிரச்சனையே வராது. எல்லா கிரகம், அரசாங்க கிரகம், புத்தி கிரகம், ஆசை கிரகம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கே. அப்போ வீட்டில் சுபகாரியம் நடக்க போதே. ஏன்னா நமக்கு நிறைய ஜனங்கள் சுவாதியில் பிறந்தவங்க தான். இப்போ ஏன்னா வீட்டில் சுபகாரியம், திருமண பேச்சு, காதல் திருமணம், வேலை உத்தியத்தில் ஒரு ப்ரொமோஷனு, நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக வேலை செய்யுது. யார்? சுவாதியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே யோகமாக இருக்குது. கெட்டதே இல்லை. சுவாதியில் பிறந்தவங்க நிறைய நல்லதாக உங்கள் பக்கம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் இந்த சுவாதியில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது. அடுத்து விசாகத்தில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரித்து போகிற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், நல்ல பேரை எடுக்கும் எண்ணமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் இப்போ தடுமாற்றம், போட்டி, போராட்டம், அவமான பிரச்சனை, இது மாதிரி நிறைய குழப்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. யார்? விசாகத்தில் பிறந்தவங்க. காசு பணம் சேமிப்பு அதிகமாக இல்லை, படிப்புகள் அதிகமாக சரியாக இயங்கலை, கொஞ்சம் எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதமாக புழிஞ்சு எடுக்கிறாரு விசாகத்தில் பிறந்தவங்க. ஆனால் இனிமேல் நல்ல ஒரு யோகம் இருக்குது பார்த்துக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, குழந்தைகளான சுப செலவு, சுபகாரியம், வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது யோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி விசாகத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலமாக உங்களுக்கு வரக்கூடிய யோகம் சூப்பராக வேலை செய்யும் பார்த்துக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.